சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், காசாவை கைப்பற்றுகின்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய அந்த கனவு திட்டம் நிறைவேறுமா என்பது பற்றியும், மறுபுறம் அமெரிக்காவானது காசாவை கைப்பற்றி பாலஸ்தீனர்களை காசாவிலிருந்து வெளியேற்றுகின்ற நடவடிக்கையை இஸ்ரேல் மேற்கொள்ளுமாக இருந்தால் இஸ்ரேல் மீது போரை அறிவிப்போம் என்று ஜோர்டான் பகிரங்கமாக எச்சரித்தது. காசா மக்களை இடமாற்றம் செய்கின்ற சதித்திட்டத்திற்கு எதிராக கூட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஈரான் வலியுறுத்துகிறது. அதேவேளை எதிர்ப்பு முன்னணியானது நிச்சயமாக இறுதியில் வெற்றியை பெறும் என்று ஈரான் ஜனாதிபதி பெசஸ்கியான் கூறுகிறார். இது பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். காசா முனையை அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். பாலஸ்தீனர்களை எல்லாம் ஜோர்டான், எகிப்து போன்ற நாடுகளுக்கு வெளியேற்றிவிட்டு அந்த பகுதியை மத்திய கிழக்கு பிராந்தியத்தினுடைய எழில்மிகு கடற்கரை தளமாக உருவாக்க வேண்டும். காசாவின் எதிர்காலம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கனவு திட்டம் இது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடந்த வாரம் அமெரிக்கா சென்றிருந்த போது ட்ரம்ப் கூறிய இந்த வார்த்தைகள் சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. உண்மையில் பாலஸ்தீன பிரச்சனையில் இப்படி ஒரு யோசனை முன்வைக்கப்படும் என்று இதற்கு முன்னர் யாருமே நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். தாங்கள் காலம் காலமாக வசித்து வருகின்ற பகுதி என்பதற்காக பாலஸ்தீனர்களும் இறைவன் தங்களுக்கு வாக்குறுதி அளித்த பகுதி என்ற நம்பிக்கையில் இஸ்ரேலியர்களும் எந்த நிலப்பரப்புக்காக பல்லாண்டுகளாக ரத்தம் சிந்தி போராடி வருகிறார்களோ அதே நிலப்பரப்பினுடைய ஒரு பகுதியை தங்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று தடாலடியாக கேட்பதற்கு ட்ரம்ப் கொஞ்சம் கூட தயங்கவில்லை. அதற்கு காரணம் இந்த யோசனைக்கு இஸ்ரேலானது எதிர்ப்பு தெரிவிக்காது என்பதை ட்ரம்ப் முழுவதுமாக நம்புகிறார். சொல்லப்போனால் ட்ரம்பினுடைய இந்த யோசனையை இஸ்ரேலினுடைய தீவிர வலதுசாரி அமைப்புகள் உற்சாகத்துடன் வரவேற்றிருக்கின்றன. பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடே இருக்கக்கூடாது, அந்த பகுதியில் பல நூற்றாண்டுகளாக வசித்த மக்கள் அனைவருமே பிற இஸ்லாமிய நாடுகளுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு காசா, மேற்கு கரை, கிழக்கு ஜெருசலேம் ஆகிய அனைத்துமே யூத பூமியாக மாற வேண்டும் என்ற அந்த அமைப்புகளினுடைய கொள்கையை நிறைவேற்ற ட்ரம்பினுடைய திட்டம் முதல் படியாக இருக்கும் என்பதால் தான் இந்த வரவேற்பு. இருந்தாலும் ட்ரம்பினுடைய இந்த கனவு திட்டம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று கூறுகிறார்கள் நிபுணர்கள். 15 மாத கால போரில் காசா முனை நரக காடாக மாறியிருப்பது உண்மைதான். இந்த போருக்கு ஒரு முடிவு வராதா, பிரச்சனைகள் இத்தோடு தீராதா என்ற ஏக்க குரல்கள் அங்கு ஒலிப்பதும் உண்மைதான். ஆனால் இதை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு காசா இடிபாடுகளோடு சேர்த்து பாலஸ்தீனர்களையும் அகற்றி அந்த பகுதியை சுத்தப்படுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் கூறுவது எரிகிற கொள்ளியில் எண்ணெய் வளர்ப்பது போல் என்கிறார்கள் நிபுணர்கள். ட்ரம்பினுடைய திட்டம் நிறைவேற வேண்டுமாக இருந்தால் அதற்கு அரபு நாடுகளினுடைய ஒத்துழைப்பு என்பது தேவை. ஆனால் அந்த அரபு நாடுகள் ஏற்கனவே ஒன்று கூடி அந்த திட்டத்தை திட்டவட்டமாக நிராகரித்திருக்கின்றன. ஜோர்டான், எகிப்து போல் எந்த நாடுகளுக்கெல்லாம் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை அனுப்ப ட்ரம்ப் விரும்புகிறாரோ அந்த நாடுகள் அனைத்துமே கைவிரித்து விட்டன. சவுதி அரேபியாவும் திட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறது. இவ்வளவுத்திற்கு மத்தியில் அமெரிக்காவினுடைய மிக நெருங்கிய கூட்டாளிகளான மேற்கத்திய நாடுகளே ட்ரம்பினுடைய இந்த யோசனையை ஏற்கவில்லை. 2003ஆம் ஆண்டு ஈராக் போரால் ஏற்பட்ட ரணங்களுக்கு பிறகு வெளிநாடுகளில் அமெரிக்கா இதுபோல தேவையில்லாமல் மூக்கை நுழைப்பதை அந்த நாட்டு மக்கள் கூட விரும்ப மாட்டார்கள். இதெல்லாம் ட்ரம்புக்கு தெரியாமல் இருக்காது. இருந்தாலும் இப்படி ஒரு சரவடியை ட்ரம்ப் கொளுத்தி போடுவதற்கு காரணம் வேறொரு நோக்கத்தை அடைவதற்காகத்தான் என்கிறார்கள் அவரை பற்றி நன்கு தெரிந்தவர்கள். ரியல் எஸ்டேட் தொழில் வர்த்தகரான ட்ரம்புக்கு தனக்கு தேவையான விலையை பெறுவதற்கு தொடர்பில்லாத வேறு நிபந்தனைகளை முன்வைத்து எதிராளிகளை வளைக்கின்ற வித்தை தெரியும். அந்த உத்தியைத்தான் இதிலும் பின்பற்றுகிறார் என்று நிபுணர்கள் திட்டவட்டமாக கூறுகிறார்கள். அதை உறுதி செய்வது போல ட்ரம்பினுடைய காசா அறிவிப்பால் ஏற்பட்ட அதிர்வலைகள் அடங்குவதற்குள்ளேயே ஈரானினுடைய அணுசக்தி திட்டங்கள் மூலம் அணு ஆயுதம் தயாரிக்கப்படாது என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உறுதி செய்கின்ற வகையிலான ஒப்பந்தத்தை அந்த நாட்டுடன் மேற்கொள்ள விரும்புகிறேன் என்று ட்ரம்ப் சமீபத்தில் தெரிவித்திருந்தார். இது காசா விவகாரம் மூலம் ஈரானுக்கு குழப்பத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி அந்த நாட்டுடன் ஒரு வலிமையான அணுசக்தி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த ட்ரம்ப் முயல்வதை காட்டுவதாக கூறப்படுகிறது. ஆனால் ஈரானினுடைய அணுசக்தி மையங்களை முற்றிலும் அழிப்பதை வலியுறுத்தி வருகின்ற இஸ்ரேல் அத்தகைய ஒப்பந்தத்தை நிச்சயமாக ஏற்காது. அந்த நாடுதான் ஈரானுடன் முன்னாள் அதிபர் ஒபாமா மேற்கொண்ட அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேற ட்ரம்பை தூண்டியது என்றும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ட்ரம்பினுடைய காசா திட்டமும் சரி, அதன் உள்நோக்கங்களாக கருதப்படுபவையும்
சரி, நிறைவேறுவது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆனால் ட்ரம்பினுடைய இந்த திட்டம் ஏற்கனவே உலகின் மிக பதற்றம் நிறைந்த நிலப்பரப்பான காசாவினுடைய நிலைத்தன்மையை மேலும் குலைத்து அங்கு நிச்சயமற்ற தன்மையை பன்மடங்கு அதிகரிக்கும் என்பதில் மட்டும் சந்தேகம் என்பதே கிடையாது. இதற்கிடையே பாலஸ்தீனத்தின் காசாவிலிருந்து காசா மக்களை வெளியேற்றுகின்ற நடவடிக்கை தொடங்குமாக இருந்தால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அமெரிக்காவுக்கு இஸ்லாமிய நாடான ஜோர்டான் கடுமையான எச்சரிக்கை செய்திருக்கிறது. பாலஸ்தீனத்தின் காசாவில் இருக்கின்ற மக்களை வெளியேற்ற இஸ்ரேல் நடவடிக்கை எடுக்கின்ற பட்சத்தில் அந்த நாட்டின் மீது போர் தொடங்கப்படும் என்று ஜோர்டான் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது. இதுபற்றி ஜோர்டான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆய்மன் சஃபாடி கூறுகையில், பாலஸ்தீன மக்களுக்கு மாற்று இடம் வழங்குகின்ற எந்த அறிவிப்பையுமே நாங்கள் நிராகரிக்கிறோம். அதேவேளை பாலஸ்தீன மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற நினைத்தால் அவர்களுக்கு எதிராக நாங்கள் முழு பலத்தையும் காட்ட வேண்டிய சூழல் ஏற்படும். அத்தோடு அது ஜோர்டானுக்கான ஒரு போர் அழைப்பாக பார்க்கப்பட்டு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் கடுமையாக தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சை தொடர்ந்து இஸ்ரேல் காசா மக்களை வெளியேற்ற நினைத்தால் அது அந்த நாட்டு மீது போர் தொடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையை பகிரங்கமாக விடுத்திருக்கிறது ஜோர்டான். மேலும் இந்த அறிவிப்பு என்பது இஸ்ரேல் ஜோர்டானிடையே போர் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன் அப்படின்னு ஜோர்டானும் இஸ்ரேலும் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. அதாவது இஸ்ரேலினுடைய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதியின் எல்லையாக ஜோர்டான் தான் இருக்கிறது. அத்தோடு ஜோர்டான் என்பது இஸ்லாமிய நாடு. தொடக்கம் முதலே இஸ்ரேல் காசா மோதலில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகத்தான் ஜோர்டான் இருக்கிறது. அதோடு காசா பாலஸ்தீனத்தினுடைய பிற பகுதிகளில் இருந்தே ஆண்டுதோறும் ஜோர்டானுக்கு அகதிகளாக செல்வோரினுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருகிறது. ஜோர்டானினுடைய மக்கள் தொகை தற்போது 1.13 கோடி என்ற அளவில் இருக்கிறது. இதில் 20 லட்சம் முதல் 30 லட்சம் பேர் பாலஸ்தீனர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது இஸ்ரேல் நாடு உருவானதிலிருந்து காசா உள்ளிட்ட பிற பாலஸ்தீன பகுதிகளில் இருந்து அவர்கள் அகதிகளாக ஜோர்டானுக்கு சென்று வசிப்பதாக ஐநா சபையினுடைய தரவுகள் தெரிவித்திருக்கிறது. இதனால் வருகின்ற நாட்களில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சேர்ந்து காசா மக்களை வெளியேற்றும் போது அவர்கள் ஜோர்டானில் அகதிகளாக தஞ்சம் கோரலாம். ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் காசா மக்களுக்கு ஜோர்டான், எகிப்து நாடுகள் அகதிகளாக தஞ்சம் வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இது ஜோர்டானுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும். ஜோர்டானுமே பொருளாதாரத்தில் அவ்வளவு சிறப்பான நாடாக இல்லை. இதனால் புதிதாக வருகின்ற அகதிகளுக்கு தேவையான உதவிகளை அந்த நாட்டால் செய்ய முடியாது. இதனால் தான் ஜோர்டான் இஸ்ரேலுக்கு எதிராக போரை தொடங்குவோம் என்று கூறியிருக்கிறது. ஒருவேளை ஜோர்டான் இஸ்ரேலுக்கு எதிராக போரை தொடங்கினால் அது அந்த நாட்டுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலை ஒப்பிடும் போது ஜோர்டானினுடைய படைப்பலம், ஆயுத பலம் குறைவாகும். அதே போல இஸ்ரேலுக்கு பக்கபலமாக அமெரிக்கா வேறு இருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் இஸ்ரேலுடனான மோதலை ஜோர்டான் தொடங்கமாக இருந்தால் அது அந்த நாட்டுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். இதேவேளை பாலஸ்தீனத்தை அளிக்கின்ற காலனித்துவ சதியினுடைய ஒரு பகுதியாக காசாவில் இருந்து கட்டாயமாக மக்களை வெளியேற்றுகின்ற திட்டத்தை ஈரான் வெளியுறவு அமைச்சர் கண்டித்திருக்கிறார். மேலும் இந்த ஆபத்தான சதியை முறியடிப்பதற்கு உலகமானது கூட்டு மற்றும் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். பாலஸ்தீன மக்களை காசாவில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றுகின்ற திட்டம் பாலஸ்தீனத்தை அளிக்கின்ற காலனித்துவ சதி திட்டத்திற்கு ஏற்ப இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்ற அவர் இந்த ஆபத்தான சதித்திட்டத்திற்கு எதிராக உலகின் அனைத்து நாடுகளும் ஒரு தீர்க்கமான மற்றும் ஒன்றுபட்ட நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் அராக்சி அழைப்பு விடுத்திருக்கிறார். மேலும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இந்த சதியை எதிர்கொள்வதற்கு முஸ்லிம் நாடுகள் ஒரு ஒத்திசைவான மற்றும் தீர்க்கமான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இந்த பிரச்சனை தொடர்பாக விவாதித்து முடிவுகளை எடுப்பதற்கு இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு அவசர கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் முன்மொழிந்திருக்கிறார். இதற்கிடையே எதிரிகளை எதிர்கொண்டு எதிர்ப்பு முன்னணியானது இறுதி வெற்றியை பெறும் என்பதில் ஈரான் இஸ்லாமிய குடியரசு உறுதியாக இருக்கிறது என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் தெரிவித்திருக்கிறார். காசா பகுதியில் எதிர்ப்பு முன்னணிக்கும் பாலஸ்தீனத்தின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஈரான் தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று அவர் கூறியிருப்பதாக பிரஸ் டிவி செய்தி வெளியிட்டிருக்கிறது. காசா மக்களுக்கு உதவவும், போரினால் பாதிக்கப்பட்ட பகுதியை மீண்டும் கட்டியெழுப்பவும், குறிப்பாக முஸ்லிம் நாடுகளினுடைய பங்களிப்புடன் ஒரு சர்வதேச கூட்டணியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை ஈரானிய ஜனாதிபதி வலியுறுத்தி இருக்கிறார். நிச்சயமாக முஸ்லிம் நாடுகள் ஒன்றுக்கொன்று ஒத்துழைப்புடன் காசாவை மீண்டும் கட்டியெழுப்பவும், இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற முஸ்லிம் மக்களுக்கு வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லியும் பெசஸ்கியான் கூறியிருக்கிறார்.
இறுதியாக காசாவினுடைய எதிர்காலம் குறித்து அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆட்சியும் சமீபத்தில் கூறி வருகின்ற கூற்றுக்களுக்கு எந்த மதிப்புமே இல்லை என்று ஹமாஸ் தூதுக்குழுவின் உறுப்பினர் ஒருவர் கூறியிருக்கிறார். காசாவின் எதிர்காலம் அதன் மக்களுக்கே சொந்தமானது என்றும் முற்றுகையிடப்பட்ட பகுதி பாலஸ்தீனர்களின் ஒத்துழைப்பு மூலம் நிர்வகிக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். சியோனிச எதிரிக்கு எதிரான வெற்றியில் ஹமாஸுக்கு ஈரான் மற்றும் அனைத்து எதிர்ப்பு குழுக்களும் அளித்த ஆதரவிற்கு அவர் நன்றி தெரிவித்திருக்கின்றார். பாலஸ்தீன எதிர்ப்பு இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிரான போரினுடைய இறுதி கட்டத்தை அடைய தயாராகி வருகிறது. இது பாலஸ்தீன பிரதேசத்தின் விடுதலையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆயுதங்களால் அல்ல, மாறாக பாலஸ்தீன நிலத்தை விடுவிப்பதில் அதன் உறுதியால் எதிர்ப்பு முன்னணி இஸ்ரேலிய ஆட்சியை தோற்கடித்து விட்டது என்றும் அந்த ஹமாஸ் அதிகாரி கூறியிருக்கிறார். இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.